வாங்க क्वेश्चन நம்பர் 10 ஓட क्वेश्चन முதல்ல ரீட் பண்ணிடுவோம். இந்த வாட்டி ரீட் பண்ணும்போது டைரக்டா ஆன்சரை மேட்ச் பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन ஃபுல்லா ரீட் பண்ணோமா, அதுக்கப்புறமா எழுதணுமா, அப்படி பண்ண வேணாம். இப்போ வந்து क्वेश्चन ரீட் பண்ணிட்டு அப்படியே we will match with the answer. ஸ்டார்ட் பண்ணலாமா? A large profit making company is considering the installation of a machine to process the waste produced by one of its existing manufacturing process to be converted into a marketable product. Existing வந்து it is going to be a waste. அந்த waste வந்து they are trying to convert and make it into a new product. ஓகேவா? At present the waste is removed by a contractor for disposal on payment by the company of 150 lakh per annum for the next 4 years. இந்த waste just to remove from the factory and dispose it off, we are paying him 150 lakhs. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட just for removing வந்து we are paying 150 lakhs. Instead if we make some product using this waste, we can sell that product and make a profit. அப்படினா நம்ம plan. ஓகேவா? நெக்ஸ்ட், contract can be terminated use upon installation of the aforesaid machine on payment of a compensation of 90 lakhs before the processing operation start. And the contractor கூட we already have a contract. And the contract வந்து just like that போயிட்டு we cannot cancel பண்ணா we have to pay him a cancellation fee of எவ்வளோ 90 lakhs. கரெக்டா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த பாயிண்ட் எவ்வளவு முடிஞ்சு தெரியல. சப்போஸ் யூ ஹேவ் booked a train ticket. ஓகேவா? train ticket புக் பண்ணிட்டு suddenly you are changing a plan. என்ன பண்றீங்கன்னு சொன்னா ட்ரெயின்ல போனா ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிள்னஸ் உங்களுக்கு இருக்கு, அதனால என்ன பண்ணலாம்னா probably பஸ்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? மேபி ட்ரெயின் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து நான் ஏசி, ஆனா பஸ்ல வந்து ஏசி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து ஏசி பஸ்ல புக் பண்ணதுனால you are going to cancel the ticket and then go in the bus. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இந்த பஸ்ல போற டிஸ்டன்ஸ்க்காக உங்களுக்கு நீங்க இன்கர் பண்ற காஸ்ட் என்ன கேட்டா பஸ்ஸோட டிக்கெட் மட்டும் கிடையாது, ட்ரெயினோட கேன்சலேஷன் சார்ஜஸ் தான். அப்பனா you cannot say ட்ரெயினோட காஸ்ட் இவ்ளோ பஸ்ஸோட காஸ்ட் இவ்ளோ அப்படியே கம்பேரிசன் பண்ண முடியாது. நீங்க பஸ்ஸோட காஸ்ட் பிளஸ் ட்ரெயின் டிக்கெட் கேன்சலேஷன் சார்ஜஸ் சேர்த்து போட்டு ஸ்டில் இட் இஸ் வொர்த் இட்டா இல்ல ட்ரெயின்லயே போயிடலாமா அப்படின்னு பார்க்கணும். ட்ரெயின் டிக்கெட்டோட காஸ்ட் ஆக்சுவலா இப்ப irrelevant, ஏனா we already purchased the ticket. அந்த காஸ்ட் இஸ் ஆல்ரெடி இன்கர்ட். கரெக்ட்டா? அது வந்து இப்ப irrelevant காஸ்ட். பட் கேன்சல் பண்ணா என்ன வருது? கேன்சலேஷன் சார்ஜ் வருது. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இந்த கேன்சலேஷன் சார்ஜஸும் இந்த பஸ் டிக்கெட் சார்ஜஸும் சேர்த்து பண்ணனும்ல, அத நம்ம இங்க பண்ணுவோம். இந்த மெஷின் for purchasing the machine we will incur 600 lakhs. That and 90 lakhs contract cancellation payment will add. கரெக்ட்டா இல்லையா? The 750 is nothing but 600 plus 90 plus இன்னொரு 60. அந்த 60 லீவ் பண்றங்க. 690 is என்னது? 600 is the bus ticket, 90 is the train cancellation charges. கரெக்ட்டா இல்லையா? கண்டினியூ. எங்க இருக்கோம்? the machine this compensation is not allowed as deduction for tax purposes. ஒரு நிமிஷம் காட்டிக்கிறீங்களா? இந்த 90 lakhs we are paying, right? That is an expense for us, but an expense will not be allowed for tax purpose. அப்ப என்ன அர்த்தம்னா that year's incomeல we cannot claim this reduction and lower our profits. அப்ப if we cannot lower our profits, there is not going to be any tax savings in that. அப்பனா entire 90 lakhs is our outflow. சரி, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கான்னு பார்க்கிறதுக்காக சப்போஸ் இந்த லைன் கொடுக்கணும்னு வெச்சுக்கோங்க, or maybe this compensation is allowed as deduction for tax purpose சொல்லிட்டாங்கன்னா how will the calculation change? என்ன சேஞ்ச் வரும் சொல்லுங்க பாப்போம். இது PAT calculation மாறுமா? year 1 year 2 year 3 எவ்வளவு PAT மாறுமா? year 1 year 2 year 3 year 4 ஓட PAT calculation will it change or not? It will not change. வேற y not ல எவ்வளவு 600 plus 90 போறோம்ல, 90 போறோமா 90 போட தேவையில்லையா? 90 போட தேவையில்லை, 90 போட தேவையில்லை because 90 நான் கொடுக்கிறதுனால in y not I will save tax. அந்த 90 ல 30%, 27 I will save. அப்ப 90 minus 27 போட்டா 63. அப்பனா I should consider only 63 as my cost. எஸ் புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட் மட்டும் சப்போஸ் அலௌடா இருந்ததுன்னு சொன்னா y1 y2 y3 no change because it is happening at y naught ல தான் 600 plus 90 plus 60. இந்த 90 we added because there is no tax benefit. tax benefit இருந்திருந்ததுன்னா instead of 90 we would have added 63. அப்பனா 27 lakhs இதுல குறஞ்சிருக்கும். கிளியரா இல்லையா? சரி, கண்டினியூ. The machine required for carrying out the process will cost 600 lakhs. Okay, at the end of fourth year the machine can be sold for 60 lakhs and the cost of dismantling is 45 lakhs. So I will get 60 lakhs but I will pay 45 lakhs, so net I will be getting 15 lakhs. We are bothered about cash flow.
So at the end of fourth year we will get a net cash flow of 15 lakhs. 60 40 பேர்ல ஓட தேவையில்ல, 15 ஆட் எடுத்துக்கலாம். அப்ப இனிஷியலா 600, கடைசில 15, and initial 600ல apart from 600 ஒரு 90 so far. கரெக்ட்டா? Sales and direct cost of the product emerging from the waste. ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். This part, is it the part of the company as a whole or only the part relevant to this mission? This mission இது வந்து entire part கிடையாது. ஹலோ, சரி, ஒரு டவுட், இந்த டவுட் நான் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்த சான்ஸ் இருக்கு. there was a doubt. என்ன டவுட்னா வந்து here depreciation or maybe வேற ஏதோ பாயிண்ட் சொன்னோம். depreciation, okay, depreciation minus சொல்றேன். depreciation வந்து since it is a cost, even though it is a non cash item, since it is a cost, tax benefitக்காக we subtracted, right? ஆனா fixed overhead கூட தான் வந்து ஒரு காஸ்ட் தான். ஆனா நம்ம என்னது, அது வந்து apportioned fixed overhead அப்படின்றதுனால we decided not to consider here. Only the 90 lakhs additional fixed cost we are considering. The doubt was, why not consider the entire cost, because still it is a cost தானே. அதே why we are leaving that cost, அதாவது அதுல இருக்க tax benefit why we are not enjoying, we are enjoying the tax benefit on the depreciation, why we are not enjoying the tax benefit on fixed overhead அப்படின்ற doubt. What is the answer for that? Why we are not enjoying the tax benefit? First கேள்வி வந்து we are not enjoying, we are enjoying. We are enjoying. எங்க என்ஜாய் பண்றோம்? other projects இல்ல, இது வந்து just waste processing machineக்கான PAT calculation. அதுல we are not claiming that fixed overhead. அதுவும் why we are not claiming here na, even if the machine was not there, we would have still incurred the rent of 4 lakhs, and that 4 lakhs would have been claimed in the general whatever business we are doing. இது நம்ம என்ன பண்றோம், இது வந்து just waste processing real business ஒன்னு இருக்குல்ல, அந்த real business ஓட expensesல one of the expenses factory rent will be there, and the factory rentல 4 lakh will be there. So tax savings we are enjoying, but there not here. So this part is just exclusive part of yaar of waste processing machine. அப்ப இது வந்து incremental part, already a part இருக்கு. இது வந்து this is the incremental part if we install this machine. Incremental part நால தான் we are able to compare it with the outflow of this machine. Incremental part because of this machine, incremental C part because of this machine. That's why we are able to compare it with the outflow of this machine. Clear இல்லையா? இத வந்து நம்ம don't think we are ignoring this, it is already considered somewhere else, அதனால we are ignoring here. இந்த 90 lakhs வந்து இந்த மெஷினுக்கான இன்சூரன்ஸ், so obviously it was not considered earlier, in fact it was not incurred earlier, now only it is incurred, therefore I am subtracting. Clear? பேச புரியுதா இல்லையா? ஓகே, ரைட். அப்போ வந்து டேபிள் வந்துலாமா? டேபிள்ல சேல்ஸ் எனி சேஞ்சஸ்? மெட்டீரியல் கன்சம்ப்ஷன் நோ சேஞ்சஸ். மெட்டீரியல் கன்சம்ப்ஷன் இஸ் an expense. இதுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் there is no link. so இது எக்ஸ்பென்ஸா, அப்படியே எக்ஸ்பென்ஸ் போடணும், அவ்வளவுதான். wages 225 300. there is a point here, since we already know, we can directly discuss. என்ன பாயிண்ட் அது? there is an idle time payment எவ்வளவு இருக்கு. that idle time payment is coming down by 45 lakhs. coming down by na வந்து that payment is not coming down, idle time payment is coming down. that means work பண்ணி payment வாங்குறான். he was sitting idly and then getting the payment of 45 lakhs. now he is working and getting the same payment of 45 lakhs. therefore there is no additional outflow for this. அங்க சும்மா உட்கார்ந்து he was getting the amount, now he is working and getting the same amount. so for this project, for this mission, he is not being paid anything extra. அதனால cash flowல we should not include that 45 lakhs. clear ஒரு 5 minutes மட்டும் என்ன பாத்துறீங்களா? 5 minutes மட்டும் கஷ்டமா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். 5 minutes டைரக்டா நம்ம பேசுறத பார்த்தா எரிச்சலா தான் இருக்கும், இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் 5 minutes மட்டும் கவனிச்சிருங்க. அப்படியே வந்துட்டீங்கன்னா இது ஒரு சூப்பர் சம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் கவர் ஆயிரும். இந்த பாயிண்ட வச்சே நீங்க வேரியஸ் குட்டி குட்டி சம்ஸ் போடும்போது இதுல இருக்க பாயிண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த சம்முக்காக இவ்வளவு, இந்த சம்முக்காக இவ்வளவு போடலாம், இந்த சம்ல இருக்க வேரியஸ் கான்செப்ட்ஸ்க்காக இவ்வளவு நேரம். கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்ப வேஜஸ்ல பாத்துறலாம். அப்ப 225 ல 45 இஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஐடில் டைம் வேஜஸா, அப்பனா வந்து 180. செகண்ட் இயர்ல வந்து 225 ல ரிடக்ஷன் ஆஃப் 30 அப்பனா 195. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் நோ அட்ஜஸ்ட்மென்ட், அப்படியே சேம் நம்பர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து ஃபேக்டரி ஓவர். அத ஒண்ணா பேசணும். ஃபேக்டரி ஓவர்ஸ் வந்து treated as rent. it is a fixed factory overhead. if it is a fixed factory overhead, just because the machine was installed, there won't be any additional cost or outflow. அப்பனா ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி
அவுட்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற ரெண்ட் ஜஸ்ட் we are splitting and apportioning and keeping it for இந்த மிஷனுக்காக இவ்வளவுன்றது. அப்பனா there is no additional outflow. அதனால actually we should ignore everything. ஆனா they have mentioned inside the factory overheads there is a 90 lakh additional cost which is an insurance. அந்த பாயிண்ட் என்ன போடுறோம் எக்ஸ்ட்ரா என்ன போடுறோம்னா except to the extent of insurance charges of 90 lakh per annum payable on this venture இருக்கான். அப்பனா this ventureக்காக 90 lakh எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கோ. that is included there. அத மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணனும். அப்பனா வந்து remove the entire number, just add 90 90 90 90. கிளியரா இல்லையா? ஏன் வந்து ஓவர் டைம் சாரி ஐடல் டைம் பேமெண்ட்ல we reduced இங்க வந்து இந்த நம்பர் மட்டும் போறோம்னு புரியுதா? அது ரெடியூஸ் ஆச்சுன்னு சொன்னா ரிமைனிங் தான் ஆக்சுவல் பேமெண்ட். இதுல வந்து இது மட்டும் தான் ரெலவென்ட் பேமெண்ட்னா இது மட்டும் தான் அடிஷனல் பேமெண்ட். in both cases we are considering only incremental outflow. in both cases we are considering only incremental outflow. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா சில பேர் அங்கேயே சார் மைனஸ் பண்ணி போட்டோம் இங்கேயே சார் அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். அங்கேயே மைனஸ் பண்ணி போட்டோம்னா அங்கேயும் we want only incremental outflow, இங்கேயும் we want only incremental outflow. அங்க வந்து total outflow was 225, அதுல incremental was just 180. இங்க வந்து total outflow எதுவுமே இல்லவே இல்லை, அதெல்லாமே வந்து டோட்டலா வந்து அப்போசிட் தான். இன்கிரிமெண்டல் வந்து 90 மட்டும் தான் இருக்கு. சோ 90 மட்டும் டைரக்டா போடுறோம். கிளியரா இல்லையா? சரி, அடுத்து depreciation. depreciation as per income tax கொடுத்திருக்காங்க. accounting income tax ரெண்டும் கொடுத்திருந்தா கூட income tax தான் we should subtract. இங்கேயும் அதான் கொடுத்திருக்காங்க. so directly we can subtract. but என்ன ஒரே ஒரு point, it is a non cash item. moreover this depreciation is என்ன எதோட depreciation? இந்த machine depreciation தான். அன்னைக்கு சொன்ன depreciation add back பண்றதுக்கு there are two reasons. one of the reasons it is a non cash item, and but that is a secondary reason தான் என்னை பொறுத்த வரைக்கும். primary reason is depreciation is nothing but the apportioned original cost of the machine. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி மெஷின் எவ்வளவு இங்க வாங்கும்போது 600 இருக்கா? இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு டிப்ரிசியேஷன் போட்டுருக்காங்க? 150 போட்டுருக்காங்கல. 600 க்கு வாங்கிட்டு 150 போட்டுருக்காங்க. அப்பனா வந்து ப்ராபபிலி WDV ல இருந்திருக்கும் எவ்வளவுல 25%. கரெக்ட்டா இல்லையா? 600 ல 25% போட்டா 150. நெக்ஸ்ட் இயர் வரா பாருங்க, அதே மாதிரி வரா பாருங்க. லைட் டிஃபரன்ஸ் வருதா? 600 minus 25% into அப்பனா 450 into 25%, 112.3 வருது. இங்க 114 வருது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து it is like more or less 25% WDV ல போற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? அப்போ பேசிக்கலி நம்மளுடைய 600 தான they are apportioning and we are doing the CPAT just to compare அந்த 600 தான். 600 which is included in the 750. கரெக்ட்டா இல்லையா? இங்கே அந்த 600 இன்க்ளூட்ன்றம்போது again we should not consider the same amount there also. it will result in double counting. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து it is a non cash item. first we have to subtract because we want to enjoy the tax benefit, and then we have to add back because it is a non cash item. we want CPAT. clear-ஆ? சரி, அப்போ இதுக்கு அப்புறம் வந்து இதுல பார்க்காத பாயிண்ட் என்ன அப்படினா வந்து அந்த இனிஷியல் ஸ்டாக் working capital requirement தான். working capital initial requirement வந்து 60. கரெக்ட்டா? அந்த 16ன்றது யாரோ அத நோட் பண்ண நினைக்கிறேன் தெரிஞ்சு. 60 lakhs வந்து we will study in depth in working capital management chapter. இப்போதைக்கு what you need to understand is அந்த balance sheet angle யோசிச்சு பாருங்க. asset அப்படின்றதுல cash 70 lakhs was there. ஓகேவா? but since I wanted to do this project, நான் 70 lakhs இருந்து 60 lakhs I spent and bought stock. அப்ப என்ன ஆகுது? எனக்கு cash became 10 lakhs, stock became 60 lakhs, and the 60 lakhs it is not a per day item. This stock I have to maintain throughout the in the mission run ஆற முடிக்கிற வரைக்கும் I have to maintain. it is not a one time payment கிடையாது. அது எப்படி சார் நீங்க அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்கன்னு கேட்டா, material consumption is how much? material consumption for first year எவ்வளவு? 90 இருக்கு. வெறும் 60 lakhs வச்சிட்டு 90 lakhs கன்சியூம் பண்ண முடியுமா? is it possible? அப்பனா after 60 you would have kept purchasing, you would have kept consuming. கரெக்ட்டா இல்லையா? அப்படி பர்ச்சேஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி வரது தான் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். கிளியரா இல்லையா? அப்போ அங்க போடுறது வந்து consumption because I am bothered about the profit. அதனால consumption எடுத்துறேன். இங்க வந்து I am bothered about the balance sheet number because I am bothered about how much cash flow is getting blocked there. கரெக்ட்டா இல்லையா? initially my 60 lakhs of cash was getting blocked. அது not for one day, not for one time. throughout the year 60 lakhs block ஆயிருக்கும். கரெக்ட்டா இல்லையா? பேசுறது புரியுதா இல்லையா? 60 lakhs is getting blocked throughout the year. ஏனா நான் இப்ப கன்சியூம் பண்ண அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். consumption purchase na on an average I will maintain 60 lakhs for the first year மட்டும். second year ல இருந்து என்ன ஆயிருதுனா வந்து I am increasing it to 165. அப்பனா first year end ல இருந்து I am going to maintain on an average in the balance sheet I am going to maintain 165. அப்பனா 165 amount of my cash is getting locked there.
கரெக்டா இல்லையா? அப்பனா those numbers are not consumption numbers, those numbers are working capital numbers, which indirectly means my cash getting blocked or locked. கரெக்டா இல்லையா? அப்போ first மாற்றுறது 60, so that is an initial outflow for me, so that I added here itself 600 plus 90 வச்சிருந்தேனா அதோட சேர்த்து another 60. Another working capital requirement is coming at the end of year 1. Totally I want 165. Currently I have 60. அப்ப 60 ல இருந்து 165 போறோம்னா 105 is my additional cash getting locked. Additional cash, how will it get locked? Only if it is an outflow. Correct இல்லையா? அப்பனா year 1 ல there should be a outflow of 105. This I will be considering separately because it will be happening only once. It will not be happening every year. Moreover, this outflow will not have any tax impact. உங்களுக்கு புரியுதா? ஏன் சில ஐட்டம்லாம் அங்க போட்டுட்டு then we did certain things separately. ஏன்னா இந்த 105 can be did separately only because it is not an expense. It is an additional cash outflow. இதுக்கு related expenses, material consumption that is already considered here. கரெக்டா இல்லையா? This 105 has no tax impact. Similarly, this 165 release of working capital that also has no tax impact. In the 15 lakhs generally has tax impact, but in the scenario since we are selling at no profit no loss இந்த மாதிரி அப்ப இதுலயும் no tax, or we are simply saying we are ignoring the tax because I have not taught tax. Tax நடந்தபோது I will say fully income tax படி பார்த்தோம்னா normally our accounting profit loss மாதிரி கிடையாது, income tax ல profit loss. ஓகேவா? அதாவது sale of assets ல. ஓகேவா இல்லையா? அதுல there is a different concept. In fact சொல்ல போனா there is no logic in கூட சொல்லலாம். normal accounting profit மாதிரி when we are selling this stock, this asset for this much, difference between the sale and book value is the profit இருக்குல, இந்த மாதிரி we will not calculate in income tax. ப்ராப்பரா இருக்காது, வேற மாதிரி தான் இருக்கும். that is a income taxல மட்டும் அப்ளை ஆகிற கான்செப்ட். ஓகேவா? அதை I have not taught you. அதை மட்டுமே வச்சு I will teach, even though sum இல்லனா கூட நானே scenario 1 scenario 2 கொடுத்து I will teach. ஓகேவா? income tax point for the time being ignore. ஓகேவா? என்னன்னா இந்த 15,000 it is not going to affect every year. Moreover, it has no tax impact. அப்ப these three numbers don't have any tax impact. Therefore, I have not included these items here. இதுல எல்லாத்துலயுமே tax impact இருக்கு. Salesல we have to pay tax. Costல there is a tax saving. I mean costல அப்பனா sales minus cost minus cost minus cost இது வந்து incremental ஒரு inflow வருது. எல்லாத்துலயுமே tax impact இருக்கிறதுனால I am considering here and then paying tax. கரெக்ட்டா இல்லையா? These items we already discussed. இங்க அடிஷனலா வர பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் என்னன்னா loss rent. If I had not purchased this machine and if I continued with the contract, இந்த space வந்து எனக்கு ஃப்ரீயா இருந்திருக்கும். I could have let it out and earned 30 lakhs. அந்த 30 lakhs இப்ப வராது. just because I am earning this profit and the 30 lakhs I am losing. அதனால I have to subtract பார்க்கலாம். இல்லன்னா it is an opportunity cost அப்படி பார்க்கலாம். காஸ்ட்னா we have to minus. அதனால அந்த ஆங்கிள்ல we are subtracting. actually 30 lakhs வந்தாலும் we will pay 30% tax. Only we will get 21 lakhs benefit. அதனால தான் before tax itself we are doing. In certain books they would have done it after the calculation, after PAT. That is wrong. ஓகேவா? PAT calculation பண்ணிட்டு இந்த PAT கிடைக்கும் but 30 lakhs வராதுன்னு போடுவாங்க. இந்த PAT கிடைக்கும்னா 30 lakhs வராது கிடையாது. இந்த PAT வரதுக்கு 21 lakhs தான் வராது. Instead of computing 21 lakhs and comparing, we can simply put 30 lakhs here. போட்டல என்ன ஆயிரும்? வர்ற ப்ராஃபிட்ல 30 lakhs மைனஸ் ஆயிருது, நெட் அமௌண்ட்ல டாக்ஸ் வந்துருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 30 ல 21 வந்துரும். பேச புரியுதா இல்லையா? இருக்கிற ப்ராஃபிட்ல டாக்ஸ் பே பண்ணிட்டு அப்புறமா 21 கம்பேர் பண்றதுக்கும் இருக்கிற ப்ராஃபிட்லயே 30 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் கால்குலேட்டிங் டாக்ஸ் will have the same impact. புரியுதா இல்லையா? சோ அங்க மைனஸ் பண்றேன். this is straight forward. contract payment வந்து since I have this machine I will avoid the contract payment. Contract payment was for 150 lakhs. And the contract payment இருந்திருந்தா I would have claimed an expense. If I had claimed an expense, I would have got tax benefit. Now I will not get the tax benefit. கரெக்ட்டா இல்லையா? I have to pay. கரெக்ட்டா இல்லையா? அப்பனா நான் செப்பரேட்டா போட்டாலுமே வந்து 150 inflow மாதிரி போட்டு 45 outflow மாதிரி போடணும். Instead of that what I can do 150ன்றத டைரக்டாவே before tax outflow போட்டனா automatically இந்த reduced amountல tax போடும்போது அந்த எஃபெக்ட் வந்துரும். கிளியரா இல்லையா? புக்ல பாக்கும்போது sometimes outsideல கூட போடுவாங்க. outsideல போட்டா you have to give two impacts, 150 impact and 45 impact. தேவையில்லாத கன்ஃபியூஷன் எங்க போட்டுருங்க, இங்கேயே போட்டீங்கன்னா and இது inflow outflow ஆகுது. இது inflow ஏனா வந்து it is a prevention of outflow. Last rent is an opportunity cost. We were getting the rent, now we will not get the rent, அதனால மைனஸ்.
Contract payment was we are paying the contract payment, now we are not paying, அதனால inflow. Prevention of outflow is an inflow. கரெக்ட்டா இல்லையா? அதனால இத மட்டும் என்ன பண்ணிருக்கேன் நான் ஆட் பண்ணிருக்கேன். So all these have tax impacts. அதனால put together pay tax 30%. We are getting the PAT. In the PAT is not for the company, it is for the in the particular machine மட்டும்தான். In the PAT I have to convert it into CPAT. How to convert? Add non cash item. See carefully, இங்க வந்து interest expense minus பண்ணிருக்கோமா? இல்ல. Then it means effectively we have started with EBIT and paid tax. அந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஐ டோல் கரெக்ட்டா இல்லையா? ப்ராப்பரா PAT கண்டுபிடிச்சு if we calculate tax profit before tax போட்டு if we calculate tax na you have to add back depreciation as well as interest net of tax add back பண்ணனும். But if you start with EBIT and pay tax, that is interest மைனஸே பண்ணலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலாவே இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கும் கரெக்ட்டா இல்லையா? நம்ம இங்க இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணிக்கமா? இல்லவே இல்ல. Actually, since it is an additional income, additional PAT ன்றதுனால they have not given interest இது. வேற சம்ல if they give interest, still you can avoid. கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா அவாய்ட் பண்ணா திருப்பி வந்து கீழ add back தான் பண்ணனும். அதுக்கு you can still avoid and go. கரெக்ட்டா இல்லையா? அப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த இன்ட்ரெஸ்ட் add back point is not applicable here. Only the depreciation applicable point. ஓகேவா? அப்ப PAT ல depreciation அப்படினா CPAT. This is the CPAT generally. But இந்த சம்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா at the end of year 1 ஒரு 105 additional இருக்கு, அப்புறம் at the end of year 4 release of working capital இருக்கு, then 15 வந்து sale of machinery இருக்கு. You should not forget these points. Whatever is annual போயிடணும். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேஸ் வந்து செப்பரேட்டா போடணும். போட்டா இதத்தான் I can confidently call as CPAT. இந்த CPAT வந்து future yearsல வருது. So we have to discount using back they have given us 14%. டிஸ்கவுண்ட் பண்ணி வந்ததுனா present value of inflow இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா present value of inflow வருது, that is 1278. Outflow was 69060. So net present value is 528. Therefore accept the project. Thank you.